குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்கள் வரிசையில் 2ஆம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிரிவு எண் 3 வரும் லிங்க புராணம் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பிரிவு 3 லிங்க புராணம். தோற்ற ஒடுக்கங்களுக்கு காரணமான அருள் குறி அப்படின்னு அர்த்தம். புராணம் அப்படின்னா லிங்கத்தின் பழமை. பாடல் 350. சீவனின் குணங்கள் கீழ்ப்படி சிவன் வெளிப்படுவான். தாங்கி 20 தோளும் தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்புயில் பெருவழி ஆங்கு நெறித்து அமரா என்று அழைத்த பின் நீங்கா அருள் செய்தான் நின்மலன் தானே. தாங்கி அப்படின்னா பொருந்த பெற்று, தடவரை அப்படின்னா பெரிய கைலை மலை, பெருவழி அப்படின்னா பெரிய ஆற்றல், நின்மலன் அப்படின்னா குற்றமற்றவன். ராவணன் கைலை மலையை எடுத்ததை இந்த பாடல்ல சொல்லியிருக்காருங்க. அவனுக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், தர்ப்பம், அசூயை, ரீஷை என்னும் 10 தலைகள், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் 10, அவற்றால் கொல்லப்படும் புலன்கள் 10 ஆகிய 20 தோள்கள், ஐம்பொறிகளும் ஐம்புலன்களுமாய் 20 தோள்களும் தாங்கி அகன்ற மலையை தன் முயற்சியால் எடுத்த ராவணனது நிகரில்லாத ஆற்றலை அழித்து தன் சிறுமை உணர்ந்து இறைவ காப்பாற்று என்று வேண்டிய பின்பு நீங்காத பக்தியை நிலைபெறுமாறு செய்தான் சிவபெருமான்.